Hello friends, இந்த வீடியோவில் நம்ம அந்த ஒரு கட்டின இம்போர்ட் டியூட்டிக்கு டியூட்டி ட்ராபேக் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். எப்போ கிளைம் பண்ணலாம், எவ்வளோ நாளைக்கு கூட நம்ம பண்ணால் கிளைம் பண்ணிக்கலாம், எவ்வளோ கிளைம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது. அதெல்லாம் தான் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 கேஸில் நம்ம பிரிச்சுக்கலாம். ஒரு குட்ஸை வந்து பிஸ்னஸ் பர்பஸ்க்கு இம்போர்ட் பண்ணுறோம், இல்லை அதே குட்ஸை பர்சனல் பர்பஸ்க்கு இம்போர்ட் பண்ணுறோம். ஜென்ரலாகவே ஜிஎஸ்டி இன்டைரக்ட் டேக்ஸ்னு வந்தாலே அதை பர்பஸ் வந்து நம்ம பிஸ்னஸ் பர்சனுங்கிற மாதிரி தான் பார்த்தோம். அதே கேஸ் தான் இங்கேயும். பிஸ்னஸ் பர்பஸ்க்கு அதை இம்போர்ட் பண்ணால் ஒரு மாதிரி டியூட்டி ட்ராபேக் வரும், பர்சனல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணால் வேறு மாதிரி வரும். அந்த பிஸ்னஸ் பர்பஸ்க்கு நம்ம இம்போர்ட் பண்ணிவிட்டு திரும்ப ரீஎக்ஸ்போர்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறோமா யூஸ் பண்ணலையா, அதுதான் இப்போ கேஸ். ஒரு பொருளை உள்ளே இம்போர்ட் பண்ணிவிட்டு யூஸே பண்ணாமல் அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஸ்னஸ் பர்பஸ்க்காண்டி இம்போர்ட் பண்ணுறோம், யூஸ் பண்ணலை, எக்ஸ்போர்ட் பண்ணிடுறோம், திரும்ப எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். எப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா 2 இயர்ஸ்க்குள்ளே பண்ணிடணும். இதுதான் ஒரே கண்டிஷன். ஒரு பொருளை பிஸ்னஸ் பர்பஸ்க்காண்டி உள்ளே வாங்கிட்டு யூஸே பண்ணாமல் 2 இயர்ஸ்க்குள்ளே திரும்ப ரீஎக்ஸ்போர்ட் பண்ணிட்டோன்னா அந்த பர்டிகுலர் குட்ஸுக்கு வந்து நம்ம கட்டின 100% டியூட்டியில் 98% வந்து டியூட்டி ட்ராபேக்காக கிளைம் பண்ணிக்கலாம். இதுதான் பாயிண்ட். இதே இது வந்து பர்சனலுக்கும் வித்தவுட் யூஸ் நம்ம பார்த்துருவோம். பர்சனல் பர்பஸ்க்கு நம்ம வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம், வித்தவுட் யூஸ் பண்ணலை. ஆனால் இந்த கேஸில் வந்து நம்ம 2 இயர்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாங்கிற மாதிரி நம்ம சொன்னோம். ஆனால் பர்சனல் பர்பஸ்க்கு நம்ம வந்து ஒரு பொருளை இம்போர்ட் பண்ணியிருக்கோன்னா உடனே அதை வந்து ரீஎக்ஸ்போர்ட் பண்ணணும். வித்தவுட் யூஸ் பண்ணாமல் உடனே ரீஎக்ஸ்போர்ட் பண்ணால் 98%, உடனே பண்ணலைன்னா நோ டியூட்டி ட்ராபேக். ஃபுல்லாகவே 100%மே நம்ம டியூட்டி கட்டினது தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்சனல் பர்பஸாக இருந்தால் மட்டும் உடனே அதை ரீஎக்ஸ்போர்ட் பண்ணணும். அப்போ தான் 98% கிளைம் பண்ண முடியும். இதில் சில பாயிண்ட்ஸ் இருக்குது. என்னென்னா ஆஃப்டர் யூஸ். வித்தவுட் யூஸ் பார்த்துட்டோம், இப்போ ஆஃப்டர் யூஸ் பார்க்க போகிறோம். அந்த ஆஃப்டர் யூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஸ்னஸ் பர்பஸ்க்கு ஒரு பொருளை இம்போர்ட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் யூஸ் அந்த பொருளை யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அப்போ எவ்வளோ டியூட்டி ட்ராபேக் கிளைம் பண்ணிக்கலாங்கிறத தான் பார்க்கணும். இப்போ யூஸ் பண்ணியாச்சு, யூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ நாளில் நம்ம ரீஎக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அதுதான் இங்கே கேஸ். 3 மாதத்துக்குள்ளே ஒரு பொருளை பிஸ்னஸ் பர்பஸ்க்கு இம்போர்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு 3 மாதத்துக்குள்ளே அதை நம்ம ரீஎக்ஸ்போர்ட் பண்ணிட்டோன்னா 95% டியூட்டி ட்ராபேக் கிளைம் பண்ணிக்கலாம். 3லேருந்து 6 மாதத்துக்குள்ளே பண்ணோம்னா 85% கிளைம் பண்ணிக்கலாம். 6லேருந்து 9 மந்த்ஸ் வரைக்கும் 9 மந்த்ஸ்க்குள்ளே நம்ம ரீஎக்ஸ்போர்ட் பண்ணோன்னா 75. இந்த மாதிரி 5 குறையுதுனால ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஸ்னஸ் பர்பஸாக இருந்துச்சுன்னா மட்டும் எல்லாமே 5 கிடையாது. ஃபஸ்ட்டு 2 10, அடுத்து ஃபுல்லாக 5 குறையுது. ஆனால் அப் டு 3 இயர்ஸ் தான். 18 மந்த்ஸ் தான். 18 மந்த்ஸுக்கு மேலே நம்ம அதை வந்து வச்சுருந்தோன்னா டியூட்டி ட்ராபேக் கிளைம் பண்ண முடியாது. அதுதான் இந்த பிஸ்னஸ் பர்பஸாக இருந்துச்சுன்னா. இது மந்த்ஸ் கணக்கில் வந்துடுச்சு. அதே பொருளை பர்சனல் பர்பஸ்க்கு இம்போர்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா இயர் 1ஓட ஃபஸ்ட்டு குவார்ட்டர்னால் எத்தனை, 3 மாதம். ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்குள்ளே அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டா 96, நெக்ஸ்ட்டு 3 மாதம்னா 92, நெக்ஸ்ட்டு 3 மாதம்னா 88, நெக்ஸ்ட்டு 3 மாதம்னா 84. அடுத்து செகண்ட் இயரோட ஃபஸ்ட்டு 3 மாதம்னா 81, அடுத்த 3 மாதம்னா 78, அடுத்த 3 மாதம்னா 75, அடுத்த 4 மாதம்னா 72. இந்த மாதிரி வந்து குறைஞ்சிட்டே வருது. ஆனால் குறையிற ரேஷியோ நம்ம வந்து ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட் இயருக்கு ஃபுல்லாக 4 நாளாக குறையும், அடுத்த இயருக்கு ஃபுல்லாக 3 குறையும், தேர்ட் இயருக்கு ஃபுல்லாக 2.5 குறையும், ஃபோர்த் இயருக்கு ஃபுல்லாக 2 குறையும். இதை நீங்கள் ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸாமில் வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நம்ம கரெக்டாக எந்த மாதத்தில் எவ்வளோ % டியூட்டி ட்ராபேக் அப்படிங்கிறத வந்து நம்ம கிளியராக ஞாபகம் வச்சு எழுதணும். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வந்து 2 வகையாக பிரித்தோம். இதுக்கப்புறம் என்ன வருதுன்னா, சில பர்டிகுலர் குட்ஸுக்கு மட்டும் டியூட்டி ட்ராபேக்கே கிடையாது. இதை நீ இப்போ உடனே பண்ணாலும் சரி, 3 மாதத்தில் பண்ணாலும் சரி, 6 மாதத்தில் பண்ணாலும் சரி, எப்போவுமே டியூட்டி ட்ராபேக் கிடையாது அப்படின்னு சொல்லி சில கேசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் வியரிங் அப்பேரல். ஜஸ்ட்டு வியரிங் அப்பேரல்னால் அந்த செப்பல்ஸ் அந்த மாதிரி எல்லாமே, அது எதுக்குமே டியூட்டி ட்ராபேக் கிடையாது. அப்புறம் டீ செஸ்ட்டுக்கு கிடையாது, டீ செஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். அடுத்து எக்ஸ்போஸ்டு சினிமாட்டோகிராஃப் ஃபிலிம். எக்ஸ்போஸ்டுனா அந்த பழைய ஃபிலிம்ஸ் இருக்கும்ல, அந்த ஃபிலிம் ரோல், அந்த பிளாக் கலராக அந்த ஒரு டேப் மாதிரி போகும், அந்த மாதிரி இருக்கிற ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ரீஎக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா அதுக்கு டியூட்டி ட்ராபேக் கிடையாது. அப்புறம் அன்எக்ஸ்போஸ்டு வந்து ஃபோட்டோகிராஃபிக் ஃபிலிம்.
சில பழைய ஃபோட்டோஸ் இருக்கும்ல, நல்லாவே இருந்தாலும் அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எக்ஸ்ரே ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி எதுக்குமே வந்து டியூட்டி ட்ராபேக் கிடையாது. இதுதான் டியூட்டி ட்ராபேக் ரிலேட்டடாக ப்ரொவிஷன்ஸ். நம்ம இதை வச்சு ஒரு சம் ஒர்க் அவுட் பண்ணுவோம், கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு, சல்மான் இம்போர்ட்டட் அ கார் ஃபார் இஸ் பர்சனல் யூஸ். ஃபஸ்ட்டு என்னென்னு முடிவாயிருச்சு, பர்சனல் யூஸ்க்கு அவர் இம்போர்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் பெய்டு 5 lakh. இதில் எவ்வளோ வந்து அவர் வந்து கிளைம் பண்ணிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். கார் இஸ் ரீஎக்ஸ்போர்ட்டட் ஆஃப்டர் 6 months and 20 days. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா பர்சனல் யூஸ்ன்றாங்க. ஸோ பர்சனல் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம என்ன வகையாக பிரிக்கணும்னு பார்த்தோம், குவார்ட்டராக பிரிக்கணும்னு சொல்லி பார்த்தோமா. ஸோ இந்த 6 months 20 days அப்படிங்கிறது எத்தனாவது குவார்ட்டரில் இருக்குது? 6 monthsன்னு சொல்கிறப்ப 2 குவார்ட்டர் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு 20 days. ஸோ தேர்டு குவார்ட்டருக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னோம், மொத்த 100ல் 4 நாளாக குறைக்கணும்னு சொன்னேன். 96 ஃபஸ்ட் குவார்ட்டர், 92 செகண்ட் குவார்ட்டர், 88 இஸ் ஃபார் தேர்ட் குவார்ட்டர். ஸோ இந்த மொத்த 5 லட்சம் ரூபாயில் 88% வந்து அவருக்கு டியூட்டி ட்ராபேக்காக கிளைம் பண்ணிக்க முடியும். இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா வியரிங் அப்பேரல்ட்டாங்க. நம்ம கண்ணை மூடிட்டு நோன்னு சொல்லிடலாம், ஏன்னா ஏற்கனவே நம்ம கிளியராக பார்த்துட்டோம் வியரிங் அப்பேரலுக்கு டியூட்டி ட்ராபேக் கிடையாதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ வியரிங் அப்பேரலாக இருந்துச்சுன்னா எத்தனை டேஸாக இருந்தாலும் சரி நோ டியூட்டி ட்ராபேக். அடுத்து கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ், 10 கம்ப்யூட்டர் சிஸ்டம் பண்ணியிருக்கோம். டியூ டு டெக்னிக்கல் ப்ராப்ளம் கம்ப்யூட்டர்ஸ் வேர் ரிட்டன் டு ஃபாரின் சப்ளையர் வித்தவுட் யூஸிங் தம். ஓகே, ஸோ இப்போ 10 கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்னது, அது வந்து பர்சனல் யூஸாக பிஸ்னஸ் யூஸான்னு பார்க்கணும். இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஃபர்ம், சூப்பர் டெக் லிமிடெடுங்கிறது கம்ப்யூட்டர் ஃபர்ம். ஒரு கம்ப்யூட்டர் ஃபர்ம் வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டமை இம்போர்ட் பண்ணுறாங்கன்னா we are assumed as it is for business purpose. ஸோ இது வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கலாம், அசம்ஷன் எழுதிடலாம், ப்ராக்கெட்டில் தாராளமாக எழுதலாம். ஸோ அசம்ஷன் எழுதிடலாம், கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் ஆர் பீயிங் இம்போர்ட்டட் ஃபார் பிஸ்னஸ் யூஸ். அதனால் நமக்கு டைம் லிமிட் வந்து 2 years வரைக்கும் டைம் லிமிட் இருக்குது ரீஎக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. இந்த கேஸில் 2 monthsல ரீஎக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்க, அதனால் ப்ராப்ளமே இல்லை. இந்த 50 lakhல 98% வந்து டியூட்டி ட்ராபேக்காக கிளைம் பண்ணிக்கலாம். இதுதான் டியூட்டி ட்ராபேக் ரிலேட்டடாக வர்ற சம் ப்ரொவிஷன்ஸ். இப்படி தான் எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ அந்த ரேட்ஸை கிளியராக படிச்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.